ஆண்டவரே, இந்த ஜூலை மாதம் 7ஆம் மாதம் 4ஆம் நாள் ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த கூட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்முடையவர்கள் அப்பா. இந்த ஊழியம் உம்முடையது, இந்த பிள்ளைகள் உம்முடையவர்கள். இவர்களை நான் அழைக்கல, எங்க பலமோ பராக்கிரமோ இங்க கொண்டு வரல, எங்க திறமை கொண்டு வரல. நீங்க இவங்க எல்லாரும் மேல வச்ச அன்பு, காருண்யம், தெரிந்து கொள்ளுதல் அப்பா, கிருபை உங்க ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்திருக்குப்பா. அன்றைய கணனை திரையின் ஆவி எல்லாம் கட்டப்படட்டும். தெளிவாயிருந்து ஜெபிக்க கிருபை தாரும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஆதியாகமம் 49 நானே படிச்சு ஸ்பீடா செய்தியை முடிச்சிடுறேன். அரை மணி நேரத்தில் உங்களை விடணும். ஆதியாகமம் எல்லாரும் எடுத்துருவீங்களா? 49:25. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படியாயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலேயே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படியாயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். ஏசப்பா சொல்றாங்க, நாங்க இப்படி கைவிடப்பட்டுட்டோமே, என் குடும்பத்துல என் விதி, என் பிள்ளைங்க வாழ்க்கை இப்படி ஆயிற்று என்று சொல்லி நம்ம ஒருவேளை இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு துணையா இருப்பேன். இந்த 7ஆம் மாதம் 4ஆம் தேதி எனக்கு ஒரு வார்த்தை கிடைக்காதா, வாக்கு கிடைக்காதான்னு அவரை நம்பி அவர் பாதத்துக்கு வந்து சொந்த வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, ஊழிய பாதையில, ஆவிக்குரிய ஜீவியத்துல, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு நீதி உள்ளவங்களே என் பக்கம் இல்லையே, நியாயம் உள்ளவங்களே இல்லையே, அநீதிக்காரங்களே இல்லையே, கலங்கி இருக்கீங்களா? பயப்படாத. கர்த்தர் சொல்றார், நான் துணை நிற்பேன். நீ தனிமையானவளே இல்லை, திக்கற்ற பிள்ளை இல்லை, நீங்க கேட்பாரற்று கிடக்கிற பிள்ளைய போல இல்லை. அவர் உங்களுக்கு துணையா இருப்பார். துணை இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? ஆறுதலா இருக்கும், நிம்மதியா இருக்கும். சின்ன வயசுல அண்ணா தம்பி கூடலாம் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்க? உங்களுக்கு ஒரு நல்ல அண்ணன் தம்பி, ஆமா, கடைக்கு போகும்போது அல்லது பள்ளிக்கூடம் போகும்போது அந்த அண்ணன் தம்பி அப்பா அம்மா நமக்கு எப்படி அனுப்புவாங்க? டேய், பிள்ளை கூட கொஞ்சம் துணைக்கு போயிட்டு வாடா. அவனுக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ கூட வரணும். கூட வந்தால் எப்படி இருக்கும்? அது ஒரு பெரிய பலமாக இருக்கும். சில பேர் சொல்லுவீங்க, நிம்மதியாகவே இருக்காது, சண்டை போட்டுட்டே வருவானே அப்படின்னு. இல்லை, ஆனாலும் நமக்கு உலக பிரகாரமான பயமே இருக்காது. துணை, நம் தேவனும் நமக்கு ஒரு மூத்த சகோதரரை போல. ஆமென். கர்த்தர் சொல்றாரு. சிலர் ரொம்ப நாட்களுக்கு பிறகு யோசிப்பாங்க, இன்னும் அண்ணன் தம்பி அன்பா இருந்து மரித்திருந்தா, விட்டு போயிருந்தா, அக்கா நமக்கிட்ட எவ்வளோ பாசமா இருப்பான்ல, அண்ணன் நமக்கு இப்படி உதவி செய்திருப்பான்ல, இப்போ அவன் எங்கேயோ நான் எங்கேயோ. இல்லை, கர்த்தர் உங்களுக்கு மூத்த சகோதரரா உங்களோட தான் இருக்கார். அவர் சகோதரன் துணை மாத்திரம் அல்ல, தாயிலும் மேலான அன்பு கொண்டவர், தந்தையிலும் மேலான அன்பு கொண்டவர். அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமா நமக்கு இருக்கிறாரு. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். இருக்கிறதுனால தான் பயம் இல்லாம சடுதியான பாழ்கடிப்பும் திகிழும் கலக்கமுட்டும் காரியமும் வாழ்விலும் தொழிலிலும் வேலையிலும் குடும்பத்திலும் பிள்ளைகள் எல்லையிலும் தொல்லை கொடுக்க வரும்போது சேதப்படுத்தாதபடி காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் சொல்றார், இந்த மாதத்திலிருந்து வானத்துல உள்ள ஆசீர்வாதம். அது என்னங்க வானத்து ஆசீர்வாதம்? வானத்து மன்னா, வானத்துக்குரியது, பரலோகத்துக்குரியது. ஜெபம், பரிசுத்தம், விசுவாசம், அபிஷேகம், கர்த்தரை முகமுகமா பார்க்கிற அனுபவம், அவர் பேசுகிற சத்தத்தை கேட்கிற அனுபவம், உன்னதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குகள், பொக்கிஷங்கள். ஆமென். இந்த மாதம் வெண்கல கதவு உடையும், இருப்பு தாழ்பால் முறியும். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தின் மறைவில் இருக்கிற புதையலையும் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அதெல்லாம் எந்த ஆதாரத்தில் உனக்கு வரப்போகுது தெரியுமா? அவர் சொன்னபடியே செய்ய போகிறார். நான் ஒன்று சொல்றேங்க, ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வார்த்தை பேசியிருப்பார். ஆனா அந்த வார்த்தையின்படி ஆரம்பம் நல்லா இருந்திருக்கும். ஆனா தற்போதைய சூழ்நிலைமை அப்படி இல்லாம கொஞ்சம் வெறுமையா, கேப்பா, குழப்பமா, ஒரு குழப்பத்தின் ஆவி,
ஒருவேளை இது ஆண்டவருக்கு சித்தம் இல்லையோ என்று எண்ணுகிற அளவுக்கு சில காரியம் இருக்கும். பயப்படாதீங்க, கர்த்தர் சொன்னதுதான் கடைசியில நிலை நிற்கும். மனுஷன் எம்மாத்திரம், மந்திரம் எம்மாத்திரம், தந்திரம் எம்மாத்திரம், ஒன்றுமே உங்களை செய்ய முடியாது. சொன்ன சொல்லை செய்து முடிக்கும் தேவன் உன்னோடு இருக்கும் வரை நீ அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்களேன். சரி, துணையா இருந்து எப்படி வானம் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தெல்லாம் தருவார்? நம்பர் 1, மறுபடியும் தலைப்புக்கு ஆதாரமா நெருக்கத்துல நமக்கு துணையா இருக்க போறார். அப்படின்னா அர்த்தம் நம்ம இன்னும் நெருக்கப்படுவோமா? அப்படி இல்லை. இதுவரை இப்ப வர சில நெருக்கத்துக்குள்ள உங்க வாழ்க்கை இருக்கு, குடும்பம் இருக்கு, பிள்ளைங்க இருக்காங்க, ஊழியம் இருக்கு, பலவந்தம் பண்ணப்படுது சில நெருக்கத்தின் ஆவியினால. உங்க தொழிலால உந்த முடியல, முந்த முடியல, பிள்ளைங்க படிப்புல முன்னேற முடியல, வாழ்க்கையில முன்னேற முடியல. நெருக்கம். கர்த்தர் உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 49 அதே 25, இதுதான் தலைப்பு. ஆதியாகமம் 49 அதிகாரம் 25. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இதை யார் சொல்றாங்க? யாக்கோபு யோசேப்பை பார்த்து சொல்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யாக்கோபு யோசேப்பை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் உனக்கு துணையா இருப்பாருப்பா, இது என்னுடைய தேவனாலேயே உனக்கு அப்படி ஆயிற்றுன்னு சொல்றாரு. அவர் சொல்லும் போது ஏன் பயப்படுற? வானத்திலிருந்து ஏல் பெத்தேல்ல உன்னோட பேசினாரு, அந்த ஆசீர்வாதமும் பூமிக்குரிய ஆசீர்வாதமும் உன் கற்பங்களும் உன் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் என்று சொன்னார். ஏன் இந்த யோசேப்பை பார்த்து சின்ன வயசுல இருந்து இவ்வளவு நெருக்கம் அப்படின்னு வேதம் சொல்லுதுன்னா, நல்லா கவனிக்கணும். யாக்கோபுக்கு 2 மனைவி. அதுல ராகேல் ரொம்ப நாளா பிள்ளை இல்லாம இருந்தா, தவம் எடுத்து பெத்த பிள்ளை தான் யோசேப்பு. ஆனா பாருங்க, சின்ன பிராயத்திலேயே அம்மா இறந்துட்டாங்க. இவருக்கான அம்மா அல்ல, அம்மாவுடைய உடன்பிறப்பு இருக்கு. ஆனா அந்த தாயின் அன்பு அப்படி இருக்குமான்னு தெரியாது. இவர் கூட பிறந்தவங்களும் இல்லை, இவர் அம்மாவுடைய உடன்பிறப்புல பிறந்தவங்க தான் அன்னைமாரு. சோ இவர் மேல என்ன இருந்துச்சு? பொறாம ரொம்ப இருந்துச்சு. நெருக்கப்பட்டார், சொந்தத்தால இரத்தத்தால ரொம்ப ரொம்ப நெருக்கப்பட்டார். இன்றும் என் அன்பு மகளே, உன் வீட்டுக்குள்ள இருக்கிற யாரோ, உன் வீட்டார் யாரோ, உன் அக்கம்பக்கத்து வீட்டார் யாரோ, உன் தொழிலில், ஊழியத்தில், சமுதாயத்தில், சபையில் உனக்கு நெருக்கம் கொடுக்கக்கூடியவர்கள் வார்த்தையினாலேயே உங்களை வெந்து போகும்படி பேசி, நொந்து போகும்படி மனமடிவாக்கி நீங்க கூட நினைக்கிறீங்க, ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை சின்ன வயசுல இருந்து இப்படி நெருக்கம் கொடுக்கிறாங்களே. அவன் பலவர்ண அங்கி உரியப்பட்டு நிர்வாணியாக்கப்பட்டான். சில பேருடைய ஸ்தானத்தை உருவுறாங்க, உங்களுக்கு கொடுத்த அந்த அந்தஸ்தை உருவ நினைக்கிறாங்க, உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை. சில பேருடைய வீட்டுக்குள்ள மனைவி, ஒரு தாய், தகப்பன் என்கிற ஸ்தானமே அந்த மகளுக்கு இருக்காது, கணவனுக்கு இருக்காது. ஒரு தொழில் அதிபர் அல்லது ஒரு ஊழியக்காரர் அல்லது இவர் இந்த அதிகாரத்தில் வேலை பார்ப்பவர் என்ற அதிகாரமே இருக்காது. உரிந்தெடுப்பார்கள். அவமானம், நிந்தை, நெருக்கம். அந்த நெருக்கத்துக்கு மத்தியில கவலைப்பட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த மாதம், இந்த நாள் தொட்டு உன்னை நெருக்கத்துக்கு உட்படுத்தும் வறுமை, கடன், பிசாசு, போராட்டம், மந்திரம், சத்துருவின் உபாய தந்திரம் எதுவா இருந்தாலும் அதற்கு மத்தியில் அவலப்பட்டு கொண்டிருக்கிற உனக்குத்தான் ஆண்டவர் துணை நிற்க போகிறார். துணை நின்று சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உங்களை மட்டும் இல்லை, உங்களால் உங்கள் பிள்ளைகளை கூட பகைக்கிறாங்க. உன் பிள்ளை வாழ்ந்தாதானே நீ சந்தோஷமா இருப்ப. உன் பிள்ளை வாழ்க்கையை கெடுக்க, உன் மகன் வாழ்க்கையை கெடுக்க, கல்வியை, மேல் படிப்பை, வேலையை, உயர்வை, திருமண வாழ்வை கெடுக்கிற சில அலக்களிக்கிற ஆவி பிள்ளையை அலக்களிக்கும். ஏன்னா பிள்ளைய தொட்ட தகப்பனுக்கு அவமானம், தாய்க்கு அவமானம், படிப்பை தொடும். பயப்படாத, கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எந்த பிள்ளைய பிசாசு தொடுறானோ,
எந்த மகளை பிசாசு அலக்களிக்கிறானோ, எந்த பிள்ளைய பிசாசு பலகீனப்படுத்துதோ, அந்த பிள்ளைய கர்த்தர் முத்திரை போடுகிறார். அந்த பிள்ளைய கர்த்தர் வேர் பிரிக்கிறார். எந்த குடும்பத்தில் எந்த பிள்ளை சில நேரம் அப்பா அம்மாவாலேயே, உடன்பிறப்புகளாலேயே, டீச்சரால, பக்கத்து ஸ்டூடெண்டால இவன் உதவாதவன், உதவாக்கற ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் என்று நெருக்கப்பட்டாலும் அந்த பிள்ளைக்கு தேவன் ஒரு ஸ்தானத்தை கொடுப்பார், அந்தஸ்தை கொடுப்பார். உன் பிள்ளைகளை கர்த்தர் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி அமர பண்ணுவார். ஹல்லேலூயா. நீ எளியவளா இருக்கலாம், சிறுமைப்பட்டவளா இருக்கலாம், மறக்கப்பட்டவளா இருக்கலாம், உலகத்தில் ஒதுக்கப்பட்டவளா இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் துணை செய்வேன் மகளே. உன் பிள்ளையின் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். இன்று இந்த பலிபீடத்தில் இருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் வாக்கு, கர்த்தர் உங்களுக்கு தரும் நற்செய்தி, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தீர்க்க தரிசனம், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் நங்கூரம். இனி உங்கள் கப்பல் அசையாது. ஹல்லேலூயா. இவ்வளவு நாளும் உங்க மகனை மகளை சில காரியம் அப்படியே அலக்களிக்குது, குடும்பத்தை அலக்களிக்குது. இனி கர்த்தர் ஆதாரமா இருப்பார். காற்றையும் கடலையும் பார்த்து இறையாத அமைதலார்னு சொன்ன ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அங்க மட்டும்தான் இருக்குமா? இஸ்மவேலர்கள் வாங்கிட்டு போனாங்க, அவங்க கொண்டு போய் போர்த்திபார் வீட்டில் விட்டுட்டாங்க. நல்லா தான் இருந்தான், கர்த்தர் துணையா இருந்தார். அதனாலதான் போர்த்திபார் வீட்டில் யோசேப்பை நம்பி கொடுக்கப்பட்ட எல்லா வேலையிலையும் அவன் எப்படி இருந்தானா? காரிய சித்தி உள்ளவனா இருந்தானா? அப்படின்னா காரியக்காரப்பா செஞ்சு முடிச்சுட்டானே, புதுசா வந்த பயதானே, இதுக்கு முன்னாடி இருந்தவனே திணறுவானே, இவன் இந்த வேலையை அப்படி சுட்டித்தனமா முடிச்சுட்டான் பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்றேன், என்னதான் உங்க பிள்ளைகளை, உங்க குடும்பத்தை, உங்களை சிலர் தள்ளுனாலும் முத்திர குத்துனாலும் கர்த்தர் ஒரு காரியத்தை சித்திக்க பண்ணுகிற அபிஷேகத்தை உன் மகன் மேல வைப்பார், மகா மேல வைப்பார். வேர் பிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள உன் கணவனை கொண்டு வருவார், உன்னை கொண்டு வருவார். கலங்காமல் இரு, பயப்படாமல் இரு. கர்த்தர் குறித்ததை எவராலும் தடுக்க முடியாது. நீ அவர் பிள்ளைமா, நீ அவர் பிள்ளை. அவரை நம்பி நீ வாழல, நீ அவரை நம்பி இருக்கும்படி உருவாக்கப்பட்டிருக்க. நீ நினைக்கிறியா நான் நம்பி வாழ்றேன்? இல்ல, அவர் உன்னை நம்பினதுனாலதான் உலக தோற்றத்துக்கு முன்பு உனக்கு ஒரு அம்மாவை கொடுத்து உன் கருவறையில், அந்த கருவறையில் உன்னை உருவாக்கினார்மா. கேவலம் இன்னைக்கு ஏதோ ஒரு கஷ்டம் உன்னை அழிச்சிரும், உன்னை நசிக்கிறோம் நினைக்கிறியா? இல்லவே இல்லை. இதே நேரம் அது ஒன்றும் இல்லாமல் இல் பொருளாகி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை தவிர, அவர் செய்ய நினைக்கிறத தவிர, அவர் எதுக்கு இந்த வாழ்க்கைக்கு கொண்டு போனாரோ, எதுக்கு இந்த கணவனை, மனைவிய, மகனை, மகளை, குடும்பத்தை, வருமானத்தை, தொழிலை தந்தாரோ, அவர் நினைவு அந்த திட்டத்தில், தரிசனத்தில், பாதையில் நடக்கும் வர உன்னை கைவிடாதிருப்பார். ஆமென். ஒப்புக்கூடாதிருப்பார். உனக்கு தந்த ஊழியத்தை பறிக்க முடியும் நினைக்கிறியா? அவன் கோமாளி. அப்படி ஒரு நாள் ஆள் நினைத்தால் அது ஏமாளி. எவராலும் செய்ய முடியாது. இயேசுதான், இயேசுதான். அவரை நம்புங்க. இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்தது அவர்தான். ஆமென். சில இடத்துல ஊழியர்கள் வந்து உங்கள்கிட்ட பழகி பேசி கொண்டு வருவாங்க. அது அந்த ஊழியர் மேல உள்ள அன்புல வந்ததா இருக்கலாம். ஆனால் நீங்கள்லாம் கேள்விப்பட்டு வந்தவங்க. யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில், இங்க வந்தவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ததை கேள்விப்பட்டு வந்தவங்க உங்களை விட மாட்டார். ஆமென். 2 குருடர்களும் வந்தார்கள். சென்ற வாரம் பார்த்தோம். எங்கள் கண்களை திறந்தருளும் என்றார்கள். இதை செய்ய வல்லமை உண்டா என்று எனக்கு உண்டென்று விசுவாசிக்கிறியா என்று கேட்டார். ஆம் என்றார்கள். எப்படி தெரிந்தது அவர்களுக்கு? எப்படி கேள்விப்பட்டார்கள்? அவர் யவீருவினுடைய வீட்டில் நடந்த சம்பவம் உலகம், அந்த தெரு வீதி முழுவதும் அது காற்றா பறந்த செய்தியை கேள்விப்பட்டு வந்தாங்க. கர்த்தர் அவங்க கண்ணை தொட்டார், திறந்தார். இன்னைக்கும் உங்க எல்லைகளில் உங்களை கர்த்தர் தொடுவார். உன் பலவீனத்தை தொடுவார், உன் தேவையை சந்திப்பார், உன் மகனை தொடுவார், உன் கணவனை தொடுவார், உன் தொழிலை தொடுவார், வருமானத்தை தொடுவார், ஊழியத்தை தொடுவார், அழைப்பை தொடுவார், தரிசனத்தை தொடுவார். நீ இழந்த பலத்தை, இழந்த ஸ்தானத்தை, இழந்த அதிகாரத்தை, இழந்த கிருபையை மறுபடியும் தந்து உன்னை உன் நிலையில நிறுத்தி அவர் அழகு பார்ப்பார். அல்லேலூயா, ஆமென். நாம நினைப்போம் இது ஏன் எனக்கு நடக்குது? நன்மைக்கு.
நன்மைக்கு தகப்பனாரே, தாயே நன்மைக்கு. இப்ப அது விளங்காது. யோசேப்பு கொல்லப்பட்டுட்டான்ங்கிற செய்தி தப்பா மற்ற மகன்மாரால அப்பாவுக்கு அறிவிக்கப்படும் போது ஐயோ செத்துட்டான்னா அப்பா அழுதாரு. ஆனா அந்த உலக அப்பாவுக்கு தெரியல, அந்த மகன் சில காலம் செத்துட்டான்னு மறைந்திருக்கும்படி தேவனால் அனுமதிக்கப்பட்டதற்கான முகந்தாரம். இன்னைக்கு உங்க மகனுடைய படிப்பு, உங்க மகனுடைய வேலை, மகளுடைய வேலை, குடும்ப வாழ்க்கை, சுகம், பலன் செத்து கிடக்கலாம். ஐயோ போயிட்டே, என் மகளை விட்டு, என் மகனை விட்டது போயிடுச்சு, இழந்துட்டானே. தகப்பனாக அழுகிறாயா? தாயாய் அழுகிறாயா? பயப்படாதே. அவர்கள் குழியில் தூக்கி போடப்பட்டது எதற்கு தெரியுமா? கர்த்தருடைய திட்டம் நிறைவேற, சித்தம் நிறைவேற. அவன் மேல் ஒரு அழைப்பு உண்டு, அவள் மேல் ஒரு அழைப்பு உண்டு, அவர்கள் மேல் ஒரு முகாந்தரம் உண்டு. பிள்ளைகள் கஷ்டப்படுவதை எண்ணி தகப்பனாய் தாயாய் இரவெல்லாம் தூங்காமல் உன் உள்ளம் நெருக்கப்படுகிறது. உன் பிள்ளைக்காக நீ நொறுக்கப்படுகிறாயே. கர்த்தர் சொல்லுகிறார், உன் நொறுங்குண்ட இருதயத்தில் இருந்து கசிகிற இரத்தத்தை போல நொறுங்குண்ட இதயத்தில் இருந்து வடிகிற காயத்தை கர்த்தர் பார்த்து உன் பிள்ளைகளை சீர்படுத்தி, ஒழுங்குபடுத்தி, உருவாக்கி, ஆசீர்வதித்து, மேன்மையில் சிறந்து விளங்க பண்ணி பிள்ளைகள் சமாதானத்தோடு கீர்த்தியோடு வாழுவதை நீ பார்ப்பாய். அங்கிருந்து தூக்கி எங்க கொண்டு போனாங்க? ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. அதிகாரியின் மனைவி சொல்லிட்டா, இவன் என்னோடு தவறாக நடக்க முற்பட்டான். அம்மா, ஐயா உங்க மேல குற்றச்சாட்டு வருதா? செய்யாததை நீ செய்தாய் என்றும், சொல்லாததை நீ சொன்னாய் என்றும், எடுக்காததை நீ எடுத்தாய் என்றும், காரணமே இல்லாத காரியத்துக்கு இவனும் இவள் புருஷனும், இவள் புருஷனும் இவனும் பிள்ளைகளும் தான் காரணம் என்று உன்மேல் சிலர் குற்றம் சாட்டுகிறார்களா? நீ குற்றம் சாட்டது நிமித்தம் ஒரு அவமான சிறையிருப்புக்குள் இருக்கிறாயா? அங்க ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், மறந்துடாத. ஆமே. இப்ப ஆண்டவர் உங்க கூட தான் இருக்காரு, உங்களுக்குள்ளதான் இருக்காரு. ஆனா நீங்க தான் அவரை வெளியே தேடிட்டு இருக்கீங்க. ஆண்டவரே வந்துருங்கப்பா, வந்துருங்கப்பா. அவர் வந்து பல நாள் ஆச்சு, ஆனா தூங்க போட்டுட்டீங்க அவரை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க ஏன் தூங்க போட்டீங்க? நீங்க தூங்கிட்டீங்க, அவர் தூங்கிட்டார். அவர் தூங்கல, தியானத்துல இருக்காரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, நான் சில நேரம் ஜெபிக்கும் போது சாஸ்திராங்கமா கீழே விழுந்து படுத்து தூங்குவேன். இவன் எழுப்பி சோம்பேறியே, என் மனைவி எழுப்பி முழங்கால இருந்து ஜெபம் பண்ண, நான் தியானத்தில் இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? எங்க அதுவும் ஒரு ஜபங்க. ஜபத்தை முடிச்சு அது ஒரு தியானம். அவ சொல்லுவா, இது கள்ள பிரசங்கரா தெரியுது, இது கள்ளத்தனமான ஜபம், இது கணக்கில் சேராது. அதே போல இயேசு அன்றைக்கு சீஷர்கள் படகிலும் பின்னணையில் படுத்து தூங்கி கொண்டனர். தூங்கல, அவர் தியானத்தில் இருந்தார். உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து யோசிக்கிற யாரை நினைச்சு தெரியுமா? இப்படி பயந்தாங்கொழிகளா இருக்க, இப்படி அவிவிசுவாசிகளா இருக்க, வெளியே வாய் மட்டும்தான் 7 ஊருக்கு நிகழுது. ஆனா அவருக்கு தான் தெரியும் யாருக்கு. உங்களுக்குள்ள இருந்து தூங்க போட்டிருக்கே பாருங்க, அவருக்கு தெரியும். அட பயந்தாங்கொழிகளா, ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அவர் நினைப்பாரு, நீங்க எழும்புனா அவர் எழும்புவார். எப்போ எழும்புனார் தெரியுமா? காற்றும் கடலாம் பையா வரும்போதெல்லாம் இவங்க எழுப்பல, அது சமாளிச்சிடலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரை போட்டும் பாவம் எழுப்பிக்கிட்டு, அவர்கிட்ட போட்டு ஜோமணிக்கிட்டு நம்மளே சிலதை செஞ்சிருவோம் அப்படின்னு மூக்க நுழைச்சி மண்டையை நுழைச்சி தலையும் மாட்டிக்கிடும், உடம்பும் மாட்டிக்கிடும். அதுக்கு பிறகு ஐயரே நாங்க சாவுறோமே, அக்கறை இல்லையா, தூங்கி கொண்டிருக்கிறீரே. அப்ப எழும்பினார். எப்ப எழும்புவார் தெரியுமா? நீ ஜபத்தில் எழும்பும் போது எழும்புவார், உன் நெருக்கத்தை மாற்றுவார். ஐயோ நான் நொறுங்கி போனேன், நான் நெருங்கி போனேன், என்ன பிரச்சனை நெருக்குது, என்னால முடியல, என்ன விட்டுருங்கன்னு சொல்லாத. இதுதான் ஜெபிக்கிற காலம், இதுதான் கர்த்தரை தேடுகிற காலம், கர்த்தரோடு பேசுகிற காலம், கர்த்தரோடு உறவாடுகிற காலம், கர்த்தரை நம்பி இருக்கிற காலம். கைகளை தட்டி வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நிச்சயமா நீங்க துதிக்க சில நெருக்கத்தை, வாய்களை திறந்து துதிக்க சில நெருக்கத்தை ஆண்டவர் உன் மகனை மகளை மருமகனை மருமகளை பேர பிள்ளைய நிலத்தை
இடத்தை விட்டு, வீட்டை விட்டு, வாழ்வை விட்டு, வருமானத்தை விட்டு, தொழிலை விட்டு, கர்த்தர் ஊழியத்தை விட்டு மாற்றி கொண்டிருக்கிறார். உன் கைத்தட்டு, உன் ஜெபம், உன் ஸ்தோத்திரம் தான் உன் பின்னணியில் அமர்ந்திருக்கிற இயேசுவை உனக்காக திறப்பில் எழுந்து நிற்க வைக்கும். சில பிரச்சனை அமர ஆரம்பிக்கிறது, ஓய ஆரம்பிக்கிறது. கலக்கத்தை, திகைப்ப, அங்கலாய்ப்ப, புலம்பல உண்டாக்குகிற சில பிரச்சனைகள் அப்படியே இருக்கும் இடம் தெரியாமல் அமர்ந்து போகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா. நம்பர் 2, முதல்ல நெருக்கத்துல துணை நின்னு யோசேப்பை எப்படி ஜெயிலிருந்து கொண்டு வந்து ராஜாவை உயர்த்தினாரோ உங்களையும் உயர்த்துவார், கொடி கட்டி பறக்க வைப்பார். ஆமே, ஹல்லேலூயா. இந்த உபத்திரவ காலத்துல நிறைய உங்களை படிக்க வச்சிருக்காரு, பழக வச்சிருக்காரு, யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிய வச்சிருக்காரு. நீங்க நினைக்கிறீங்க இந்த உலகத்துல இவங்க நமக்கு ரொம்ப முக்கியம், அல்லது என் தொழிலுக்கு, என் ஊழியத்துக்கு, என் குடும்பத்துக்கு, என் வாழ்க்கைக்கு இது என் ஆதாரம்னு எதெல்லாம் நினைச்சிங்களோ அதை உருவி தூர போட்டு கர்த்தர் மறுபடியும் காமிச்சு கொடுத்துருக்கார். நான் தாண்டா உன் ஆதாரம். ஹல்லேலூயா. ஏது உன் நண்பன் ஆதாரம் அல்ல, உனக்காக உழைக்கிறவன் ஆதாரம் அல்ல. அவன் மனுஷன், அவன் வேஷமாய் திரிவான், விருதாவாய் இருப்பான், ஆஸ்தியை சேர்க்கத்தான் குறிவைப்பான், உன்மேல் அக்கறை கொள்ள மாட்டான், நடிப்பான் முகஸ்துதி போட்டு. ஆனால் கர்த்தரோ அழைத்தவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பூமி நிலை மாறலாம், மலைகளும் சமுத்திரத்தில் போய் விழலாம், ஆனால் கர்த்தரோ உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஆரம்ப இடத்துக்கு வந்துட்டேன்னு சிலர் கைவிட சொல்றீங்க. நல்லா வந்தேன், இப்போ என் வாழ்க்கை ஆரம்பத்தில் இருக்க இல்லை. கர்த்தர் உங்க வாழ்க்கையை உயரத்துக்கு முன்னாடி வச்சிருக்காரு. அந்த முகட்டுக்கு கீழே தான் நீ இருக்க, தரையில் இல்லை. கண்மலை வெடிப்புக்குள்ள இருக்க, ஆனா வெளியே கொண்டு வந்து காலை நிறுத்தி உன் தலையை எல்லாரும் பார்க்கத்தக்கதாக உயர்த்தி ஆசீர்வதிக்கிற காலத்தை கர்த்தர் நொடிகளில் தரப்போகிறார், நொடிகளில் தரப்போகிறார். பெரிய மாற்றத்தை வீடு பார்க்க போகுது, பெரிய மாற்றத்தை உன் தொழில் பார்க்கும், பெரிய மாற்றத்தை உன் ஊழியம் பார்க்க போகிறது, பெரிய மாற்றத்தை உன் பிள்ளைகள் பார்க்க போகிறார்கள். கணவன் மனைவி உறவில் பெற்றெடுத்த பிள்ளையின் வாழ்வில் மறுரூபத்தை, எழுப்புதல், உயர்வை, குப்பை மேடு போல, ஆமென், குப்பை மேடு போல, இன்னைக்கு தரித்திர குழிய போல, சிறை குழியை போல இருக்கிற எல்லாத்தையும் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. நம்பர் 3, ஏசாயா 41 எல்லாரும் எடுங்க, 13 எடுத்து வச்சுக்கோங்க. ஏசாயா 41 அதிகாரம் 13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். எதை பிடிச்சு சொல்றாராம்? வலதுகை. வலதுகை அடிக்கடி எங்க பிடிப்போம்? அடிக்கடி பிடிக்க மாட்டோம். வாழ்க்கையில் ஒரு இடம் பிடிச்சிருப்போம். எங்க? கல்யாணத்தை அப்ப பிடிச்சதுதான் பிரதர். இப்போ அந்த கை தூரமாக தான் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிடிச்சு என்ன சொல்லுச்சு? வாழ்விலும் தாழ்விலும் சுக. ஆனா அப்படி இல்லை. ஆனா அந்த உறவுக்கு அடையாளம் அதுதான். இன்னைக்கு உங்க ஆத்தும மணவாளன் சொல்றாரு, இந்த மாசம் இந்த நாள்ல இருந்து என் வலது கை உன்னை பிடிச்சிருக்கும், உன் வலது கையை நான் பிடித்து, ஆமே, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல தலைவரா, ஆலோசகரா இருப்பார். ஆமே. ஒரு கணவன் மனைவிக்கு ஆற்ற வேண்டிய கடமை, அன்பு, அதெல்லாம் எப்படி உலக பிரகாரமா பூர்த்தியோ அதை விட 1000 கோடி மடங்கு அன்பை, பாசத்தை, ஆமேன், தேவையை சந்திக்க, சோதனையில, தனிமையில, பலவீனத்துல உங்க கையை பிடிச்சு அவர் துணை நிற்பாரா. ஆமேன். அப்போ நீங்க யார் கூட தான் அதிகமா ஷேர் பண்ணணும்? ஏசப்பா கூட. நீங்களாம் அப்படியா இருக்கீங்க பிரதர்? இந்த மனுஷனை பார்த்தீங்களா? கெட்டி சும்மா தான் தந்திருக்கு. ஒரு வார்த்தை வீட்டில் என்னதாவது கேட்காரா, உட்கார்றாரா, பேசுறாரா? ஆல்வேஸ் எல்லா கணவரும் பிஸி. ஆமேன்னு சொல்லுங்க. அப்படிதான். ஆனா நான் ஒன்று சொல்றேன், ஆண்டவர் துணையா இருக்கிறாரு, அவரோட நல்லா பேசல. அவர் சொல்ற, உன் ஜெபத்தை கேட்கிறேன், உன் கண்ணீரை பார்ப்பேன். நீங்க பேசி பாருங்களேன், கொஞ்ச நாள் பேசி பாருங்க, உள்ளதை உள்ளபடி அவர்கிட்ட சொல்லுங்க.
அவர்கிட்ட சொல்ற காரியத்தை வேற யார்ட்டையும் சொல்லாதீங்க. அது ஊழியனா இருந்தாலும் சொல்லாது. ஆமே, அவர்கிட்ட சொல்ற காரியத்தை திருப்பி பிரதர் உங்ககிட்டயும் சொல்றேன் ஜெபிச்சுக்கோங்கன்னு சொல்லாத. அப்படின்னா நீ அவரை சந்தேகப்படுறன்னு அர்த்தம். நான் இப்போ நம்மலாம் அங்கே கோவப்படாத நபர்கள் நிறைய பேர் இருக்கும் நம்புறேன். எப்படி கோவமே வராத நபர்கள் நிறைய பேர் உள்ள இருக்கீங்கன்னு நம்புறேன்னு சொன்னேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் இப்போ ஒரு அக்காவை பார்த்து கோபமே வராதுன்னு நினைக்கிற ஒரு அக்காவை பார்த்து, ஏக்கா முடிஞ்சதும் இந்த சேரெல்லாம் எடுத்து போட வேண்டியது உங்க பொறுப்பு சொல்றேன் சொல்லிட்டு அந்த அக்காவை விட்டு போயிட்டு நீங்க தான் எடுத்து போடணும், வேற யாரையும் எடுக்க விட்டுறாதீங்க, நீட்டாக்கிடுங்க, சேரெல்லாம் எண்ணி போட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த அக்கா பார்த்துட்டு தான் இருக்காங்க. மறுபடியும் இந்த பக்கம் வரேன், அடுத்த அக்காவை பார்த்து அக்கா நீங்க தான்க்கா எல்லாத்தையும் எடுத்து போடணும்னா இந்த முதல்ல சொன்னோம் பாருங்க ஒரு அக்கா, அந்த அக்கா சும்மாவா இருக்கும். ஆமே, அவ்வளோதான், பெரிய பரதநாட்டியம் நடந்துடும். அப்போ நீ எதுக்கு எனக்கு சொன்னா முதல்ல விட சொல்லியிருக்க வேண்டியதானே, என்ன மட்டும் தான் எடுத்து போட்டுன்னு சொன்னா சண்டை போடுவோமா போட மாட்டோமா? ஆண்டவர் அப்படிதானே, நீங்க அவர்கிட்ட சொன்னா அந்த காரியத்தை அவர்கிட்ட மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. என்னை விட ஊழியர்களை விட அவர் பெரியவர். உனக்கே உன் ஜெபம் மேல நம்பிக்கை இல்லை, பிறகு எப்படி ஆண்டவர் ஒன்ன நம்புவார்? அன்னாள் தன் இருதயத்தை ஆண்டவர் சமூகத்துல திறந்து ஊற்றின பிறகு தான் இருதயத்தை யாருக்கிட்டையும் திறக்கல, வீட்டுல போய் துக்க முகமாகவும் இருக்கல, அவ ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிச்சுங்கிற அடையாளம் கூட அவளுக்கு அங்க இல்ல, வாக்கு கூட கொடுக்கப்படல. ஆனா அவ ஜெபத்தை நம்பினா ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்க கூட இருக்க வலது கையை பிடிச்சிருக்காருன்னு நம்புங்க. நான் தனியா போலையே, ஆண்டவர் என்னோடு வருகிறார். அக்கா தனியாவா இவ்வளோ இருட்டுல வந்தீங்க? இல்லையே, தேவன் என்னோடு இருக்கிறார். நீ தனியா உன் வீட்டுக்குள்ள படுக்கல, உறங்கல, எனக்கு யாரும் இல்லை, விசாரிக்க யாரும் இல்லைன்னு நினைக்காத. கர்த்தர் இந்த உலகத்துல உன்னை வேர் பிரித்ததற்கு காரணம், உன்னை தனிமைப்படுத்துறதுக்கு காரணம், உன்னை கொடுமைப்படுத்தல, உன் கூட உறவாடுவதற்கு. ஏன்னா ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் நடுவுல உலாவ ஆசைப்பட்டாரு. ஆனா அந்த உறவு சர்ப்பத்துக்கு இடம் கொடுத்ததும் துரோகமா மாறிச்சு. புரியுதா உங்களுக்கு? தேவையில்லாத மனுஷங்க கூட ஆலோசனை கேட்காதீங்க. நான் ஒன்று சொல்லித்தரேன், உங்கள் வீட்டில் திருமணமா அல்லது உங்கள் ஊழியத்தில் சில காரியமா, உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் படிக்க காலேஜ் தேடுறீங்களா, எதையுமே யாருக்கிட்டையுமே ஆலோசனையே கேட்காதீங்க, கர்த்தர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் சரியான ஆலோசனை உங்களுக்கு கொடுப்பார். மனுஷங்கிட்ட கேட்காத, மனுஷிக்கிட்ட கேட்காத, உன் இருதயத்தில் உள்ளதை யாருக்கிட்டையுமே பகிர்ந்து கொடுக்காத. உன்னை யாராலையுமே புரிந்து கொள்ள முடியாது. உன் மேல பொறாமப்படுறவங்க தான் இருப்பாங்க. நீ கஷ்டமா ஒருத்தருக்கு கீழே அடிமையா இருந்து நீ இருக்கிற வரதான் அவங்க உன் மேல பிரியமா இருப்பாங்க. ஆனா ஜெபத்துல நீ கொஞ்சம் வளர ஆரம்பிச்சுட்டா உனக்கு ஆலோசகரா இருக்கிறவங்க எல்லாம் உன் மேல வன்கண்டிட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நாசியில ஜீவ சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாத, உன் இருதயத்தை எல்லாருக்கும் திறக்காத, உன் வாயை எல்லாருக்கிட்டையும் திறக்காத. அக்கா நம்பி உங்ககிட்ட மட்டும்தாங்க இதை சொல்றேன் சொல்லாத. அவங்க தான் ஊரெல்லாம் அடிப்பாங்க கொட்டு. கர்த்தர்ட்ட மட்டும் சொல்லு. உன் கணவனை பற்றி, உன் பிள்ளைய பற்றி, உன் வீட்டில் நடந்த காரியத்தை பற்றி யாருக்கிட்டையாவது சொல்லணும். அறக்கதவை பூட்டி ஓன்னு அழுது ஒப்பாரி வச்சு ஜெபம் பண்ணு. ஆமென், அது போதும். ஆனா நம்ம ஆட்களுக்கு அதை 10 பேருக்காவது போன்ல சொல்லலைன்னா தலையே வெடிச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சொல்ற, நான் உனக்கு துணை, நான் துணையா இருப்பேன், உன்னை கைவிடாதிருப்பேன், துரோகம் பண்ணாம அவருக்கு. நம்ம துரோகம் பண்றதுன்னா என்னெல்லாம் துரோகம் தெரியுமா? அவர்கிட்ட பேசாம இருக்கிறது. அவர்கிட்ட பேசாம இருக்கிறதுன்னா என்ன தெரியுமா? ஒரு கணவன் கிட்ட உங்களை திருமணம் முடிச்சு கொடுத்துருக்கு, நீங்க அவர்கிட்ட பேசவே மாட்டேங்க, கடமை செய்றீங்க, டீ கொடுக்கீங்க, டிஃபன் கொடுக்குறீங்க, அவர் காது கேட்கவே போன்ல மற்ற ஒரு நபர்கிட்ட ஆலோசனை கேட்குறீங்க. ஊழியர் டே வச்சுக்கிடுவோமே, பேசிக்கிட்டே இருக்கீங்க. இந்த சாரி எடுத்தேன், அப்படி எடுத்தேன், இப்படி எடுத்தேன். கணவர் பார்த்துட்டே இருப்பார். ஒரு நாள் பார்ப்பார், 2ஆம் நாள் பார்ப்பார், 3ஆம் நாள் அவங்க கூட போயிருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்லுகிறேன், இது துரோகம். அதே போலத்தான் உங்களை தெரிந்து கொண்டார்ல, ரட்சித்தார்ல, ஒரு ஆலயம் கொடுத்தார்ல, அங்க திருவிருந்துல தன் ரத்தத்தை தன் மாம்சத்தை நீங்க போஜனம் பண்ணும்படி கிருபை கொடுத்தார்ல. இன்னைக்கு அவரை விட்டுட்டு அதிகமா நீங்க யாரோட பேசுறீங்க? யாரோட உங்க நேரத்தை நீங்க செலவழிக்கிறீங்க? போனா, டிவியா, சீரியலா, கட்டுக்கதையா, தெருமுன பேச்சா? வாழ்க்கையில உருப்படவே முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க.
உங்க போன் என்கேஜாவே இருக்கக்கூடாது. 2 நிமிடத்துல திருப்பி பெல் போயிடணும். பேசுறதுக்கு ஒரு காரியம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்களேன். நீங்க அவரை மறந்து வேதம் படிக்காம துதி செலுத்தாம முழங்கால் போடாம அவர்கிட்டயே சில காரியத்தை சொல்லியிருக்க மாட்டோம். ஆனா அந்த காரியம் உலகமெல்லாம் போயிருக்கும், ஊரெல்லாம் சொல்லியிருப்போம். ஆனா அந்த காரியம் முறைப்படி முழங்கால்ல உபவாசத்துல ஜெபத்துல ஸ்தோத்திரத்துல தேவனுக்கு தெரியப்படுத்தப்படாம இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாம நீ ஸ்தோத்திரத்தோடு கூடிய உன் விண்ணப்பத்தை எனக்கு தெரியப்படுத்துங்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒன்றுக்கும் கவலைப்படாமன்னா ஏதோ ஒருத்தர் கவலையை கொடுக்கிற வார்த்தையை கிரியைகளை நமக்கு செஞ்சு நம்ம கவலைப்படும் போது நம்ம ஆண்டவற்றை மட்டும்தான் அதை சொல்றாங்க. அல்லேலூயா, அதுதான் துணைக்கு நம்ம செய்யற கைமாறு. அல்லேலூயா, கர்த்தர் சொல்ற வாழ்நாளெல்லாம் உன் கை பிடிக்கணும், நான் நடத்துவேன், அதுக்கு நீ உண்மையாயிரு, உத்தமமாயிரு, தாழ்மையாயிரு, சாட்சி. நம்பர் 3, அவர் என்ன செய்ய போகிறார்? 2 நாளாகமம் எடுங்க, 32 அதிகாரம் 32ஆம் அதிகாரம். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 நாளாகமும் 32:8. அவனோடு இருக்கிறது மாமிச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்தும் தேவனாயிருக்கிற நம்முடைய தேவனாகிய, நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினார். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அல்லேலூயா. 3வது துணையா இருக்க போறார். எதுக்கு? யுத்தம் பண்ணும்படி. சத்துருவின் சவால், சத்துருவின் சதி திட்டம், சத்துருவினுடைய அபயமிடுதல், சத்துருவினுடைய உபாய தந்திரம், சத்துருவினுடைய வைராக்கியம், சத்துருவினுடைய வைத்தறிச்சல், சத்துருவினுடைய மும்முரம் தீவிரம், இதற்கு மத்தியில் சிக்கிக் கொண்டோமே, மாட்டிக்கொண்டோமே, எப்படி வெளியேற போகிறோம், எப்படி ஜெயிக்கப்பட போகிறோம் என்று கலங்குகிற தேவ பிள்ளையே, என் வீடு மாட்டிக்கிட்ட, குடும்பம் மாட்டிக்கிட்ட, நகை மாட்டிக்கிட்ட, பணத்தை இழந்துட்டன, பிள்ளை வாழ்க்கை மாட்டிக்கிட்டேன்னு பயப்படுறியா? யுத்தம் பண்ணுவார் கர்த்தர். யுத்தம் செய்யும்படி துணை செய்வார். ஹல்லேலூயா. அசரிய ராஜா செனகெரிப் பாருங்க, ஒரு பெரிய இராணுவத்தோடு இந்த யூதாவுக்கு விரோதமா வந்தார். இந்த யூத தேசத்துக்கு விரோதமா அசரிய ராஜா செனகெரிப் பாருங்க, ஒரு 1,85,000 பேருக்கு, எத்தனை பேரை? 1,85,000 பேர். நமக்கு அவ்வளோ எதிரியாங்க இருக்காங்க. ஆமே, நமக்கு எதிரி 4 பல்லு போல பாட்டி, 4 இத்து போன அக்கா, வேலை வெட்டியே இல்லாத ஒரு 4-5 பேர், அவ்வளோதான். நம்ம அவங்கள பெருசாக்குறதுனால பெருசாக்குறோம். இல்லை, கர்த்தரை பெருசாக்கு பாருங்க. அவர்கள் பெரியவர்களா இருந்தாலும் உலகத்துக்கு என்னோடு இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், பராக்கிரமம் நிறைந்த தேவன். அவருக்கு முன்னாடி உங்க பிரச்சனை சிறுசு தெரியுமா? உங்களுக்கு ஒரு 50 லட்சம் தேவை இருக்குமா? சிலருக்கு 10வது பிரதர் 1 கோடிக்கு மேல வேணும். ஆமென். எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஆண்டவர் அதை மாத்துவார். இந்த அசரியா ராஜா 1,85,000 அதிகமான இராணுவத்தை கொண்டு யூதா தேசத்தை சுத்தி வளைச்ச போது எசேக்கியா எங்க போனார் தெரியுமா? ஆலயத்துக்கு போனார். ஜெபம் பண்ண ஓடினார். கூட யார் இருந்தா? ஏசாயா இருந்தார். 2 பேரும் ஜெபிச்சாங்க. கர்த்தர் யுத்தம் செய்தார். ஒரே ஒரு தூதனை அனுப்பி 1,85,000 பேரையும் வீழ்த்தி போட்டார். ஆண்டவருக்கு கணக்கு அதுதான். உன் பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்கலாம், ஆண்டவருக்கு ஒரே ஒரு காரியம் தான். அல்லேலூயா. இந்த மாசம் ஆண்டவர் சொல்றாரு, அதிகமா ஜெபம் பண்ணுங்க, அதிகமா ஜெபம் பண்ணுங்க. ஊழியர்களோட இணைந்து ஜெபிக்கிறீங்க, இந்த மாதம் உங்களுக்கு யுத்தம் நடக்கும். ஆமென். இந்த மாதம் உங்களுக்கு யுத்தம் நடக்கும். உங்க பாளையத்துல உங்க மகனை, உங்க மகளை, உங்க குடும்பத்தை, உங்க வாழ்க்கைய சிறைப்படுத்தி வைத்திருக்கிற சாப பாவ தரித்திர மந்திர போராட்டத்தை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு துணை சென்று தடுத்து முடக்கி கெடுத்து வச்சிருக்கிறவங்களை அழிப்பார், நிர்மூலமாக்குவார். இனி மன்னிப்பெல்லாம் கிடையாது. இனி யூத கோத்திரத்து ராஜ சிங்கம்
கெர்ச்சிக்கிற காலங்களாய் இந்த நாட்கள் மாறப்போகிறது. இவ்வளவு காலமும் தன் பலத்தை, தன் திறமைய, தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய அந்தஸ்தை, பணபலத்தை, படைபலத்தை, தான் திறமைய வச்சு உன் கூடாரத்தை, உன் குடும்பத்தை சீரழித்த, சின்னாபின்னமாக்கின, கலங்கடித்த, ஆமேன், ஆட்டம் காண வைத்த சில சத்துருக்களுக்கு விரோதமா கர்த்தர் தன்னுடைய ஓங்கிய புயத்தோடு இறங்கி வந்து நீதி உள்ள கரத்தை நீட்டி அநியாயக்காரர்களுக்கு மத்தியில் அடக்கப்பட்ட, ஆமேன், முடக்கப்பட்ட காரியத்தை கர்த்தர் யுத்தம் செய்து உனக்கு பெற்றுக் கொடுக்கும் காலம் வருகிறது. உனக்கு சமாதானம், உனக்கு சுதந்திரம், உனக்கு நிம்மதி, உனக்கு விடுதலை. ஆரவாரத்தோடு தேடு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. ஒரு துர்ச்செய்தியை கேள்விப்பட்டதும் இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னு டென்ஷன் ஆக்கக்கூடாது. ஆலயத்துக்கு ஓடணும், ஜெப வீட்டுக்கு ஓடணும், வீட்டில் தனி அறைக்கு ஓடணும். நீங்களே அவங்கள ஆலயமாக மாற்றணும். அது ரொம்ப முக்கியம். அந்த ஆலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணி ஆலயத்துக்கு உள்ளே ஏசப்பா வச்சுட்டு வெளியே வந்துடக்கூடாது. உங்கள் ஆலயத்துக்குள்ளே அவரை கொண்டு வரணும். அதுக்கு உங்களை சுத்திகரிக்கணும். கர்த்தர் உதவி செய்வார். நாலாவது, கடைசியா ஒரு காரியத்தை பார்த்து நம்ம ஜெபித்து சுருக்கமாய் முடிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் எத்தனை பேர் நல்லவர்னு நினைக்கிறீங்க? ஆமேன் சொல்லுங்களேன். அவர் நம்மை நேசிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். பிரசங்கி 4:10. சீக்கிரமா பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிரசங்கி 4:10. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். அப்போ இந்த மாசம் தூக்கி விடுகிற துணையா ஆண்டவர் இருக்க போறாரு. முதல்ல பார்த்தோம் நெருக்கப்படுறவங்களுக்கெல்லாம் துணை யோசேப்பு பார்த்தோம். ஆமே, ஆண்டவர் அப்படி. இரண்டாவது, வாழ்நாளெல்லாம் துணை, ஒரு கணவன் மனைவியை விட பெரிய துணை. மூணாவது, யுத்தம் செய்து உங்களை காப்பாற்றி உங்களை தப்புவித்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி துணை. நாலாவது, விழுந்து போன இடத்துல துணை. பிரதர், தொழில் விழுந்து போச்சு, இங்க பொருளாதாரம் விழுந்து போச்சு, குடும்பம் மானம் விழுந்து போச்சு, என் சரீர பலன் குன்றி போச்சு. ஆமேன். அது மாத்திரமல்ல, ஊழியம் பின்னிட்டு போகுது, நாங்க எதுலயோ விழுந்துட்டோம். நல்ல கவனிங்க. பேதுரு இயேசு 4ஆம் ஜாமத்துல கடல்ல நடந்து வர்றதை பார்த்து, நீரே ஆனால் நானும் இப்படி நடந்து வர கட்டளையிடும் என்றான். எந்த பாதை? விசுவாச பாதை, ரட்சிப்பின் பாதை, இயேசுவின் பாதை. சில பேர் இந்த நாள்ல ஆரம்ப காலத்து விசுவாசத்தை விட்டுட்டீங்க, ஜெபத்தை விட்டுட்டீங்க. ஆரம்ப காலத்துல ஆண்டவர் மேல இருந்த கண்மூடித்தனமான அன்பை, ஆரம்பத்துல உங்களுக்கு தேடி எவ்வளோ பாவம் வந்துச்சு. அன்னைக்கெல்லாம் பாவத்தை செய்யலை, ஆனால் இன்னைக்கு பாவத்தில் விட்டுறீங்க. உங்கள் மாம்சம் விழுது, சிந்தை விழுது, வாழ்க்கை விழுது, பார்வை விழுது. கர்த்தர் சொல்றாரு, அவர் உன்னை தூக்கி எடுக்க விரும்புகிறார். ஆமேன். இயேசுவை விட்டு நம்ம எப்பெல்லாம் நம்ம பார்வையை, சிந்தையை, எண்ணத்தை, விருப்பத்தை, வாஞ்சைய, ஐக்கியத்தை எடுத்து உலகத்தில் செல்ஃபோனில் மனுஷங்க பேச்சு, மனுஷங்க பேச்சு, அடுத்த வீடு, ஆமாம் அடுத்த வீட்டுக்கு ஓடுறது, தெருமுனையில் நிற்கிறதுன்னு உலக பிரகாரமாக காலை வைக்குமா அப்போ போய்டும் அபிஷேகம். அல்லேலூயா. இப்போ சொல்கிறான், ரட்சியும் கர்த்தாவே, நான் விழுந்து போகிறேன். கர்த்தர் கை தூக்கியவனை எடுத்தார். அல்லேலூயா. ரெண்டாவது அன்னை விழுந்து போனார். சீமோன், போய் தருவேன், நேசிக்கிறியாப்பா, அன்பா இருக்கியா? ஆமா. சொல்றாரு, நீ மறுதளிக்கணும் இருக்க, நான் சாக வேண்டியதே இருந்தாலும் உங்களை மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னவேன். 3 முறை சபிக்கவும் செஞ்சான், சத்தியம் பண்ணனா, தெரியாதுன்னு சொன்னான். அன்பை விட்டு விழுந்து போனான். அல்லேலூயா. நீ அன்பா இருக்கியான்னு கேட்டாரு ஆண்டவர்கிட்ட. சில நேரம் நம்ம அன்பா இருக்கோம், ஆனா ஆண்டவர் அவர் விரும்புகிற நேரம் நீங்கள் அவர் பாதத்தில் இருக்க மாட்டேங்க. நல்லா கவனிங்க. நீங்கள் விரும்புகிற நேரம், உங்கள் குடும்பத்துக்கு தேவை வர்ற நேரம், உங்கள் பிள்ளைகளுக்கு அவசர காலம், உங்களுக்கு ஒரு அவசரம்னா நீங்கள் முண்டி கட்டிட்டு வாரீங்க. ஆனால் அவருக்கு தேவைப்படும் போதெல்லாம் அவர் உன்னை தேடுனா நீ உன் சொந்த கவலையில் விழுந்து கிடக்கிறத ஆண்டவர் காட்டுறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். புரியலையோ? புரியலையோ?
இப்போ பழைய விசுவாசம், பழைய ஜபம், பழைய வேதம், பழைய விசுவாச வார்த்தைலாம் இல்லை, முறுமுறுப்பு, புலம்பல், உலக பேச்சு வள நிறைய ஓட காரணம். கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்குள்ளவா, என்ன நேசி, நான் உன்னை பார்த்துட்டேன். நம்ம ஏன் நேசிக்க மாட்டேங்கிறோம்? நான் நேசிச்சு எனக்கு ஏன் இப்படி பண்ணினாரு, இதை ஏன் அனுமதிச்சாரு, இதை ஏன் எனக்கு தந்தாரு, இதை ஏன் எனக்கு இன்னும் தரல, நான் இதுக்கு மேல எப்படி ஜெபிக்க? பாருங்க எப்படிலாம் பேசுறோம். இதுக்கு மேல எப்படி ஜெபிக்க, இதுக்கு மேல நான் எப்படி போராடுவேன், இதுக்கு மேல என் மேல என்ன பாவம் இருக்க போகுது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது தாழ்மைக்கு அடையாளமா? இயேசு சிலுவையில் தன் மரண பரியந்தம் தன்னை ஏன் தாழ்த்தணும்? அவர் ஜெயிக்க தானே செஞ்சாரு. அவர் பிதா சித்தத்தை ஒண்ணு விடாம நிறைவேற்றிட்டாரு. விபச்சாரம் பண்ணல, களவு பண்ணல, கொலை பண்ணல, பொய் சாட்சி சொல்லல, லஞ்சம் கொடுக்கல. நம்ம லஞ்சம் கொடுக்காம இருக்குமா? யாராவது ஓட்டுக்கு பணம் வாங்காம இருக்கீங்கன்னு ஒரு ஆள் சொல்லுங்க பாரு, இருக்குமா? பொய் சொல்லாம இருக்குமா? நம்ம காரணத்துக்காக அரசு அலுவலகத்துக்கு லஞ்சம் கொடுக்காமல் இருக்கிறோமா இல்லையா? வேற ஆண்டவர்கிட்ட போய் டயலாக் நடக்கு, நான் என்ன பாவம் செய்தேன்னு. அது பாவம் இல்லாம மண்ணாங்கட்டியா? ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல். கர்த்தர் கண்டிப்புள்ளவர். அவர்கிட்ட ஒரு சின்ன பொய் கூட கிடையாது, சின்ன லஞ்சலாவணியம் கூட கிடையாது. அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் உண்மை, நீதி, நியாயம், மென்மை, தாழ்மை, சாந்த குணம், பிதாவுக்கு அடிபணிதல். ஆனா அந்த மனுஷன் ஜெயிச்சிட்டாருங்க சிலுவையில. அவர் அழகா நான் ஜெயித்து விட்டேன்னு ஓசனா பாடி இருக்கலாம். நம்ம பாட்டை பார்க்கணும். ஏதாவது நமக்கு நன்மை நடந்துட்டா வீட்டுக்குள்ள காது சத்தம் பிஞ்சிடும். ஆனா அவர் வெற்றியின் நேரத்துல, வெற்றியின் சின்னத்துல தொங்கும் போது தன்னை தாழ்த்தினார். ஆமென். நீ உன்னை தாழ்த்துறியா? உன் பேச்சுல தாழ்மை இருக்கணும், எகத்தாளம் வரவே கூடாது. கவனம். நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், அவன் ஏமாத்துறோம் சொல்லிடவே கூடாது. கோபத்துல வரலாம், அது பாவம், அதுக்கு மன்னிப்பு கேட்டுடணும். ஆமேன்னு சொல்லுங்க. கர்வம், ஆணவம், என் வீட்டுல என்ன இருக்கு, என் குடும்பத்துல என்ன இருக்கு, என் கிட்ட இருக்கும், இல்லாம இருக்காது. இல்லாம இருந்தா நீங்க அப்பவே மையப்பட்டிக்குள்ள போய் நல்ல பரிசுத்தவான்கள் கல்லறைக்குள் போயிருக்க வேண்டும். அல்லேலூயா. குறை இருக்கிறனாலதான் அவர் ஒவ்வொரு நாளும் சரி. நீங்க நினைக்கீங்களோ நம்மெல்லாம் யோகியர்கள்னு உயிர் கொடுத்து வச்சிருக்காருன்னு? இன்னும் இன்னைக்கு வந்தா போக முடியாது. நிறைய பேர் காதுக்கு எக்காலஞ்சத்தை கேட்காது. எத்தனை கசப்பு இருக்கு, எத்தனை கோபம் இருக்கு, எத்தனை பேரை மன்னிக்க முடியல, எத்தனை பேரை மறக்க முடியல. சத்துருக்கெல்லாம் அப்படிதான் இருக்காங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் அன்பான தேவன். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, நீ ஆதி அன்புக்கு வா, தாழ்த்து உன்னை, என் குறை இருக்குன்னு சொல்லு, நான் குறை உள்ள பாத்திரம். நீங்க கேட்கணும், ஏன் குறை எனக்கு சொல்லித்தாங்க. இன்னைக்கு நிறைய ட்ரெண்டிங். நான் ஒன்று சொல்றேன், உன்னை கவனமா காது கொடுத்து கேளுங்க. எனக்கும் நான் பலவீனப்பட்ட உடன் பற்பல ஊழியர்கள் என் வீட்டுக்கு வந்தார்கள். தம்பிக்கெல்லாம் தெரியும், ஜெபிச்சாங்க. சில இரவுகள், பல இரவுகள் நான் தூங்கினதில்லை. 30-35 இரவுகள் நான் தூங்காமல் இருந்தேன். ஊழியர்கள் ஜெபிக்கிற இரவாவது நான் தூங்கி இருப்பேன் என்றால் தூங்க முடியாது. அழைத்தவர்கள் அவ்வளவும் வல்லமை உள்ளவர்கள், வரம் உள்ளவர்கள். என் மனைவி கேட்பா, 3:30 மணிக்கு நான் தூங்காம இருக்கிறத பார்த்து, இன்னைக்கு தான் அந்த பிரதர் ஜெபிச்சுட்டு போனாங்க, இன்னைக்கு 2 ஊழியர்கள் வந்து ஜெபிச்சாங்களே, ஏன் மாறல? நான் ஒன்று சொல்றேன், ஊழியர்கள் ஹீலர். அது யாருக்கு? ஆண்டவர் அறியாதவங்க. ஆண்டவர் அறிந்தவங்களுக்கு சுகமாக்கப்படுவர் யார் தெரியுமா? நீங்களே உங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் யார் என்பதை முதலாவது அறிய வேண்டும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே ஏன் இந்த புண்ணு ஆறல, ஏன் இந்த வலி மாறல, ஏன் இந்த கஷ்டம் தீரல, எனக்கு சொல்லித்தாங்க. நான் எங்க தவறுனேன், எங்க விழுந்தேன்? நீங்க சொல்றீங்க இயேசுவால தெரிந்தெடுக்கப்பட்ட பேதுருவுக்கே அந்த விழுதல். ஆமென். இயேசு வான்னு நேரடியா கடல்ல நடத்தின அந்த பேதுருவுக்கே முங்கி போனான். நீயும் நானும் ஏமாத்துறோம். எச்சரிக்கிறார், ப்ராபசி சொல்றார், எப்பா நீ இன்னைக்கு ராத்திரி சேவல் கூவுறதுக்கு முன்னாடி என்ன 3 தரம் மறுபலிப்பான்னு பிதா சொல்றாரு. தீர்க்கதரிசனத்துக்கு விரோதமாவே சொல்றான். சாவ வேண்டியதா இருந்தாலுமே நான் அப்படி செய்ய மாட்டேங்கிறான். ஆமென்.
ஆனால் விழுந்து போகிறான். அட்லீஸ்ட் அந்த அந்த அறிவு வரல பாருங்க. ஆமாம், பிதா சொன்னது போல வருத, சரி என்னையும் பிடிச்சிருங்க, நானும் சாகிறேன். போனானா ஓடியே போயிட்டான். நம்மெல்லாம் அப்படிப்பட்டவங்க தாங்க. சுயநலவாதியாக தான் என்ன இருக்கும். ஒருத்தரை சொல்லுங்க பார்ப்போம், நான் பொதுநலவாதியாக இருக்கேன்னு, நான் மற்றவங்களுக்காக வாழ்றேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை தாண்டி ஒருத்தர் போனாலும் இடிச்சுட்டு தான் போவோம், கோவப்பட்டு தான் போவோம். ஒரு குறையை கூட சந்திக்க முடியாது. இங்கிருந்து பைக் எடுக்க வெளியே போனதும் உங்க பைக்குக்கு முன்னாடி இன்னொரு பைக் இருக்கும். ஐயோ பாவம், யாரோ தப்பா விட்டுட்டாங்க அப்படியே சொல்லும். அறிவே கிடையாது. வண்டியை கொண்டு அப்படியே விட்டுறணும். எவாதான் இப்படி விடுவாளோ தெரியல. எங்க ஊழியம் முடிஞ்சு படி இறங்கி வெளியே போகல, அகால பிரேத குழி திறக்கு. ஆமீன் சொல்லுங்க. இங்க பாரு, கடலை அவளுக்கு எவ்வளவு வைக்கா பாரு, அவ ஆளு அதான் வைக்க, அவளை பாரு அங்க தூக்கிட்டு போறா பாரு. சீ, கேடு கெட்ட கிறிஸ்தவம். மனம் திரும்புங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். குறை பார்க்காத, இயேசுவை பாரு, நீ வாழ்க்கையில மாறுவ. உன் வீட்டுக்குள்ள குறை இல்லாம இருக்குமா? என் வீட்டுல குறை இருக்குங்க. எல்லா வீட்டிலும் குறை இருக்கும். ஆனால் குறைவுகளுக்கு மத்தியில் இருக்கிற கிறிஸ்துவை மட்டும் பார், அழகா அற்புதம் நடக்கும். ஆமேன் சொல்லுங்க. ஆசீர்வாதம் நடக்கும். நான் சொல்றேன், நம்ம ரொம்ப மாறணுங்க. நம்ம 100க்கு 100 நேரத்துக்கு மேல வாயில தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியல. சபித்தல் வருது, வராம இருக்கா? பெருமை வருது, நான் வருது. கர்த்தர் கிருபை வரவே மாட்டேங்குது. கர்த்தருடைய கிருபையில நான்லாம் அந்த காலத்துல எங்க அம்மாவை அப்படி காப்பாத்தா ஆண்டவர் எனக்கு பலன் தந்தார். நான்லாம் அந்த காலத்துல ஆண்டவருடைய கிருபையில வேலைக்கு போய் இன்னைக்கு அந்த கிருபைங்கிறது உள்ள வருதா? நான்லாம் நாய் தான் வருது முன்னாடி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாய் உள்ள இருந்தா அது கல்லெறியப்படும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இயேசு உள்ள இருந்தா போற்றுதல் வரும். இயேசு உள்ள இருந்தா கனமாய் மாறுவாய். இயேசு உன் மூச்சிலும் உன் பேச்சிலும் உன் பார்வையிலும் உன் சிந்தையிலும் உன் கிரியைகளும் வெளிப்பட்டு விட்டால் அப்படியே மாறி. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு குடிகாரனை விட தேவன் எனக்கு வெளிப்படுத்தி காண்பித்த காரியம், இந்த உலகத்துல ஒரு குடிகாரனை விட பல பேரை பலரோடு படுத்து உறங்குகிற ஒரு வேசியை விட அதிக பாவம் யாருக்குள்ள இருக்கு தெரியுமா? வேஷமிட்டு திரிகிற கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கு. போட்டி நம்மகிட்ட அந்த ரெண்டும் இல்லை. ஆனா அவங்க 2 பேர்ட்ட அது மட்டும்தான் இருக்கு. ஆனா நல்ல இதயம் இருக்கு. அவங்க குடிக்கலைன்னா அவங்கள போல அன்பானவங்க யாரும் இல்லை. அவங்க அந்த விபச்சாரம் இல்லைன்னா அவங்கள போல குற்றம் கண்டுபிடிக்கத்தக்க அளவுக்கு அவங்ககிட்ட எதுவும் இல்லை, நன்மை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்மகிட்ட பாவம் இருக்கு. அது கொழுப்பும் திமிரும் அடங்கா பிடாரி தனமும் மன்னிப்பற்ற தன்மையும் மேட்டிமையும் அருவருக்கத்தக்க பாவம். சோமனுங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க குறைய நீங்க உணர்ந்து அறிக்கையிட்டு அனுப்புறீங்களோ அந்த அளவு உங்களை கவ்வி பிடித்திருக்கிற சர்ப்பம் தானா விழுந்துடும். நீ உன் குறைகளை அறிந்து அழுது ஜெபித்து, நான் பாவி, என் கணவர் கோவப்பட்டாலும் என் பிள்ளை புரிஞ்சு கொள்ளாட்டாலும் நான் உங்களை புரிந்து கொள்ளணும், நான் உங்களை துக்கப்படுத்தக்கூடாது, நான் உங்களை காயப்படுத்திடக்கூடாது, என்ன இருந்தாலும் நான் அந்த இடத்துல வசனத்தை மீறி அப்படி நடந்திருக்க கூடாது, நான் பண்ணதுனது தான் தப்பு, எனக்கு தான் பொறுமை வேணும், ஏன்னா என்கிட்ட தான் கனி கொடுத்துருக்கீங்க. என் கணவனுக்கோ ரட்சிக்கப்படாத என் மாமிக்கோ மருமகளுக்கோ அந்த கனியை பற்றி தெரியாது. ஆனால் தேவன் நீங்க எனக்கு தான் கனி கொடுத்துருக்கீங்க. அந்த கனியில நீடிய பொறுமையை கற்றுக் கொடுத்திருக்கார். கற்றுக் கொடுத்து அதை வாசிக்கிற நமக்கே இல்லையாக்கா, இதை வாசிக்காதவங்களுக்கு எப்படி உலகத்தில் இருக்கும்? ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன நிலைமையில விழுந்தா என்பதை சீர்தூக்கி பார்த்து எழும்பு, உனக்கு விடுதலை வரும். அப்புறம் நான் என்ன அறிய ஆரம்பிச்சேன், எங்கெல்லாம் நான் தவறுனேன், எங்கெல்லாம் வாய் விட்டேன், எங்கெல்லாம் என்ன செஞ்சேன், அதை அறிக்கையிட விடுதலை வந்தது, பசி எடுத்தது, தூக்கம் வந்தது, மருத்துவமனைக்கெல்லாம் போல ஆண்டவர் சுகம் தந்தார். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு சுகம் வேணுமா? நீ யாருன்னு பாரு, உன் காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சொல்றேன், நீங்க நினைக்கிறீங்களோ உங்க ஆசீர்வாதத்தை பிசாசு இப்படி வச்சிருக்கான்னு? நான் கேட்கிறேன், நீங்க அவ்வளவு பெரிய ஆளா? கிடையவே கிடையாது. நம்மளாம் யோபுவா தெரியும், யோபுவுக்கு தூசி கூட கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் அவர் அனுமதியும் தந்து அனுப்ப மாட்டார். உங்களை நம்பி அனுப்புவார்னு நினைக்கிறீங்க? யோபுவை நம்பினாரு, அனுப்புனாரு. ஏன்னா அவனுடைய ஸ்டாண்டர்ட் அவருக்கு தெரியும், அவனுடைய ஸ்திரத்தன்மை தெரியும், அவன் விசுவாசி யாருன்னு தெரியும். தைரியமா அனுப்புனார். உங்களே என்னை நம்பி ஒரு காட்டுக்கு போற எலியை கூட வீட்டுக்கு அனுப்ப மாட்டாரு, கட்டில் மேலே ஏறி நிப்போன்னு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அப்ப நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையை தடுக்கிறது ஒண்ணே ஒண்ணு, நம்ம பேட் கேரக்டர்ஸ், சுபாவங்கள். ஆண்டவர் சொல்ல தாழ்மையா, பக்தியா. ஆமென். பக்தி வரும். எங்க வருது? எங்க வருது? கீபோர்டு போட்டா வருது. பிரதர் எழும்புங்க, கீபோர்டு போடுங்க. எல்லாரும் எழும்புவோம். கீபோர்டு போட்டா பக்தி வருது. ஆமா, படி இறங்கி போறதுக்குள்ள மற்றவனும் வந்துடுறான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஒரே ஆவி, பொறுமை. ஒரு 5 நிமிஷம் பைக்குக்கு வெயிட் பண்ணுங்க, வந்து எடுத்து வந்துட்டு போயிடுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. டென்ஷன் ஆகாதீங்க, செருப்புக்கு டென்ஷன் ஆகாதீங்க, கூட்டத்தில் ஓட நினைக்காதீங்க, தலை தொட்டு ஜெபிக்கட்டேன். முதல்ல இங்கேயே உங்களை சோதிச்சு கேமராவில் படம் எடுப்பார். நான் எடுக்க மாட்டேன், ஆண்டவர் பரலோக கேமராவில். அப்போ வீட்டில் நீங்கள் என்ன லட்சணத்தில் பேசுவீங்க? அதான் உங்கள் புருஷன் மாறலை, வேறு அவர் சரியில்லைன்னா நன்னடத்தை ரொம்ப வேணும். சில இடத்துல நாம் ஸ்தேவானா இருக்க தான் செய்யணும். ஆமென். சிலர் கல்லெறியும் போது வாங்க, சில இடத்துல சர்ப்பமா மாறதான் செய்யணும். சர்ப்பத்தின் வினா ஏன் எதுக்குன்னு கேட்கணும். அதுக்கு தான் ஞானம் வேணும். அதை தான் காலையிலே எழும்பி சுவாறு வேணும்னு கேட்காதீங்க. ஆமென். சாலமோன் கேட்டான், ஞானம் வேணும். நம்ம காலையில போய், ஆண்டவரே இன்னைக்காவது அந்த அந்த காரியம் முடிஞ்சிராதா? இன்னைக்காவது அந்த சம்பளம் வந்துராதா? பென்ஷன் வந்துராதா? இன்னைக்காவது நீ உலகத்தையே கேட்டு 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 அது வந்துடும். அதை அடைக்கிறதே உன் வாய் தானே. காலையிலே 8:30 உன் சத்தம் வரும், போச்சு, பியூஸ் பேரும். நான் சொல்லுகிறேன், ஞானம் கேட்டா யார் யாருக்கிட்ட எப்படி பேசணும், பழகணும், இவங்க யாரை ஸ்கேன் பண்ண வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பிள்ளை ஏன் சேட்டை பண்ணுது, வழக்கத்துக்கு மாறா ஏன் சேட்டை பண்ணுது, அதை பார்க்கணும், ஸ்கேன் பண்ணணும். ஓ, சம்திங் ராங், இது ஒரு ஸ்பெஷல் சைல்டு. அதை பக்கத்தில் இருக்கிற நீங்க ஆறுதல் படுத்தணும். ரொம்ப சேட்டை பண்ணது நார்மலா இருக்கா, இது சேட்டைக்கார பிள்ளை, அங்க கிள்ளக்கூடாது. பிறகு அடுத்த நாள் கிள்ளப்பட்ட தாயும் வராது, பிள்ளையும் வராது. பிறகு நான் ஆத்மாவோ 100,000 ஸ்தோத்திரம் போட வேண்டியது. சாட்சி ரொம்ப முக்கியம் ஜெப வீட்டுக்குள்ள. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போற ஆலயத்துல சாட்சி முக்கியம். போனோம், பாடணும், பிரசங்கம் கேட்டோம், நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு இல்லை, உனக்கு அது என்ன பண்ணுச்சு? மாற்றம் வரணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி. கர்த்தர் விடுதலையாக்க போகிறார், கர்த்தர் தொட போறார். கர்த்தர் நான் ரொம்ப உங்களை ஆசீர்வதிச்சு தான் பிரசங்கம் பண்ணணும் ஒரே முடிவோட வந்தேன். 4:10 உங்களை விட்டுறணும்னு தான் வந்தேன். ஆனா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால தான். ஏன்னா நீங்க ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் ஆசீர்வாதம் இல்லைன்னு கேட்குறீங்க பாருங்க. ஸ்தோத்திரப்பா. க்ளோரி 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 க்ளோரி. மகிமா 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 மகிமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ வந்தது உனக்காக வந்திருக்கலாம் நீ, ஆனா ஆண்டவர் உன்னை கொண்டு வந்தது அவருக்காக, அவர் ராஜ்யத்துக்காக. ஹல்லேலூயா. க்ளோரி க்ளோரி. அவர் தன்னை பற்றி உன்கிட்ட பேசுறாரு. நீ அவர்கிட்ட இருந்து ஒரு வேற பிள்ளையா வெளியில இருந்து ஒரு தர்மம் வாங்கிட்டு போயிடுற அப்படின்னு நினைக்கிற. இல்ல, நீ எனக்கு வேணும். ஓ ரீகாபா லாகரா தரபா சாந்துட பௌடபா. இந்த எல்லை முழுவதும் அவருடைய பிரசன்னம் மெழுக போல பனித்துளிய போல இலைகள் மேல புற்கள் மேல அந்த பனித்துளி காலையில் வந்து நினைவது போல சிலர் மேல அந்த பனித்துளியின் அனுபவம், அந்த அபிஷேகத்தின் அனுபவம். கர்த்தர் சொல்றாரு, உன் வீட்டுக்குள்ள நான் உலாவ உன் உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலியை தெரிவித்துக் கொண்டே இரு. பிறகு அந்நிய பாஷைகளை பேசு, அது போதும். நான் உலாவுவேன். எப்படி உன்னை விடுவேன்? சாவுக்கும் உனக்கும் ஒரு பொட்டு தூரம் தான் இருந்துச்சு. ஆனா நான் அன்னைக்கே உன்னை காப்பாத்தினேன். ஒரு நொடி விட்டு இருந்தா உன் சரீரம் மண்ணோடு மண்ணாய், ஆமேன், கரைந்து போயிருக்கும். உன் சரீரம் சாம்பலோடு சாம்பலாய் போயிருந்திருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு காத்த ஒரு காரணம், நீ வாழணும். அன்னைக்கும் கர்த்தர் வாழணும்னு தான் உன்னை கொண்டு வந்தாரு. இனியும் வாழ வைப்பார். பிள்ளைகளின் வாழ்க்கையை பாப்ப, எதுவும் கெட்டு போகல, கைவிடப்படல. கர்த்தர் சொல்றாரு, நிச்சயமா முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ரிகலா பதுரா கபா சந்துட பௌடபா லிபந்த நாம கபோ ரிகலா ரபா. வல்லமை இறங்கட்டும். விடுவிக்கிற வல்லமை, ஆசீர்வதிக்கிற வல்லமை, அபிஷேகிக்கிற வல்லமை, பலமா
பலமா ஆண்டவர் இவங்களை சீர்படுத்தி ஆண்டவர் ஒண்ணு சொல்றாரு, இந்த கடைசி காலம் உன்னை பரிசுத்தம் மட்டும் படுத்திக்கிட்டே போதும். நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இரு. உன் கண்ணை, உன் வாயை, நீ நல்லதும் பேசாத கெட்டதும் பேசாத, கொஞ்சம் உன் வாயை மூடிரு. சிலர் உன் வாயை பிடுங்கிறதுக்கே உன்ட்ட வருவாங்க. சிலர் ஃபோன் கால் வரும், உன் வாயை பிடுங்கும். தேவையில்லாதது பேசாத, உன் வீட்டு கதையும் பேசாத. ஆண்டவருக்கு தெரிஞ்சா போதும். அவரை விட உனக்கு கேட்கிறவங்க பெரிய லாடா இல்ல. கர்த்தர் சொல்றாரு, பேசுறதே தப்பு இல்லை. என்னக்கா? ஸ்தோத்திரம். நல்லா இருக்கீங்களா? உங்களை பற்றி கேட்குறாங்க. அன்னைக்கு ஒரு காரியம் சொன்னீங்களாக்கா, அது சரியாயிட்டுக்கா. பக்கத்து வீட்டை பற்றி கேட்ட வாயை திறக்காத. அங்கே ஏதோ கேள்விப்பட்டேன், நைட்டெல்லாம் சண்டையா. என்னன்னா, அவள் வாயில் கொஞ்சம் குப்பையை அள்ளி போட்டு ஃபோனை வச்சிருக்கு. அது உனக்கு தேவையில்லை, தேவையில்லை, வேண்டாம் வேண்டாம். யாரை பற்றியும் பேசாத, நல்லதும் பேசாத, பொல்லாதும் பேச. துதி துதி துதி, ஸ்தோத்திரம் பண்ணு. வாயை போர் அடிக்கா, முடியல, தூங்கிரு, படுத்து தூங்கிரு. வீட்டு கதை வேண்டாம், ஊர் கதை வேண்டாம், எதுவும் வேண்டாம். பேசினா இயேசுவை பற்றி 2 பேர் பேசுங்க. உங்களை பற்றி ஒருத்தர் பேசி ஜெபம் பண்றாருந்தா சொல்லு. ரகசியத்தை வெளிவிட்டுறாத. ஆமா, ரகசியத்தை வெளிவிட்டுறாத. பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன். தெளிலால் கிட்ட மடியில படுக்கிறவர அபிஷேகம் போகல, படுத்து உறங்கி எழும்பியும் போகல. அவ எத்தனையோ நேரம் கேட்டா போகல. ஆனா உண்மையை சொன்ன உடனே போயிடுச்சு. உங்க தரிசனத்தை சொல்லாதீங்க. உங்களுக்கு ஏசப்பா ஒரு பிளானை தந்தா அதை சொல்லாத. அதுதான் உன் பாடம். அதான் பின்னடைஞ்சு கிடக்கிறோம் நம்ம எல்லாருமே. நம்பினதெல்லாம் பால், வெளுத்ததெல்லாம் பால். இயேசு ஒருவரை தவிர, ஆமென், ஒருவரையும் நம்பாத. வேதம் சொல்லுகிறபடியே செய். கர்த்தரை மட்டும் நம்பு, கர்த்தரை மட்டும் நம்பு. இவ்வளவு வருதா? இவ்வளவு கிடைக்குதா? இவ்வளவா இவளுக்கு? நீ சொல்லுவ, அக்கா அக்கா, இந்த போன கிறிஸ்துமஸ்க்கு 5 சேலை தந்துட்டாருக்கா. நீ ஆண்டவரை மகிமைப்படுத்த சொல்லுவானா? அதுதான் உனக்கு ஆப். பல கிறிஸ்துமஸுக்கு நீ கண்ணீர் வடிப்ப. காரணம், மனுஷன் வேஷமாய் தெரிபவன், விருதாவாய் இருப்பவன். ஆனா நம்ம உங்களுக்கு நல்லவங்களா இருப்போம். முடிஞ்சா உதவி செய். தோலை தட்டு, நல்லா இருக்கேங்க, போயிட்டு வரேங்க, வீட்டுல ஒரு சின்ன வேலை இருக்கு. வீட்டுக்காரர் தேடுவார், ஓடிட்டு போய் சொல்லிரு, தப்பு இல்லை. ஏசப்பட்டவா பாதத்துல விழு. முடிஞ்சா ஜெபம் பண்ணு, இல்லைன்னா தூங்கு. எழும்பறியா பைபிள் படி, முடியலையா பாட்டு பாடு, முடியலையா ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தரையே நம்பிக்கொண்டிரு, அவரையே சேவி, அவரையே ஆராதி. கண்மூடித்தனமா செய். நீ குதிரை 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 குதிரை, யுத்த களத்துல ஓடி ஜெயிக்கிற குதிரை, யுத்த களத்துல சத்துருக்களை வீழ்த்த வீரர்களை சுமந்து கொண்டு போகிற குதிரை. நீ குதிரையா ஓடு. ஆவியானவர் உன் மேல இருப்பாரு. வெள்ளம் போல வருகிற சாத்தான நீ ஓட 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 ஓட, அவரை சுமந்து ஓட 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 ஓட, அவர் உன் எல்லையில வெற்றி சிறப்பா. Glory to God. ஆசீர்வதிக்கிறேன். நன்மையும் கிருபையும் பெருகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.